2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளானது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதுவரைக்கும் அவங்க போட்டியிட்ட தொகுதிகளில் குறைந்த வாக்குகளை கடந்த தேர்தல்கள் எல்லாம் குவிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியில இருந்து மற்ற தொகுதிக்கு மாறி இருக்கிறாங்க. அது யார் யார் மாறி இருக்காங்க, எந்தெந்த தொகுதிக்கு மாறி இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியானது அமைய போகுது. அதுல முதலாவதாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜக கட்சியை சேர்ந்த இவங்க கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டு இருக்கிறாங்க. 1728 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்க காரணத்தினால அங்க இவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க கோவை நார்த், அதாவது கோவை வடக்கு பகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம். ஸோ கோவை வடக்கு எப்படி இவங்களுக்கு களம் சாதகமாக அமையுமா அப்படின்றத கடந்த தேர்தலை வச்சு பார்க்கலாம். 2021 பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2016 அதிமுக தான், 2011 அதிமுக தான். அதிமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான களமாக கோவை நார்த் பகுதி இருக்கு. 4001 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவை தோற்கடிச்சிருக்கிறாங்க அதிமுக. 2021 7724 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்கிறாங்க திமுகவை. 2016 40,098 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக 2011 திமுகவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. 2016 சரி, இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கான வாக்கு வங்கியானது இருந்துட்டு தான் இருக்கு. பாஜக 2016 16,741 வாக்குகளை குவிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாஜகவுக்கான களம் அப்படின்றது இருக்கதான் செஞ்சிருக்கு ஆரம்பத்துல இருந்தே. அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கோவை வடக்கு தொகுதியில அவங்களுக்கு சாதகமாக களம் அமையும்னு சொல்லி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கணக்கு போடுறாங்க. அடுத்ததாக ரூட்டை மாற்றி இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். திருவொற்றியூர் தொகுதியில அவர் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு 3வது இடத்துல பிடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை சிவகங்கை காரைக்குடி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட உறுதி கூட செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்படி சிவகங்கை தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அங்க சிவகங்கை தொகுதியில போட்டியிட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு ஒரு அதிகமான வரவேற்பானது கடந்த தேர்தலில் இருந்தது. ஸோ அந்த காரணத்தினால சிவகங்கை தொகுதி காரைக்குடியில் அவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது அவருடைய சொந்த தொகுதியாகவும் இருக்கு. ஸோ அவருடைய நேட்டிவ்ல அவருக்கான வரவேற்பு இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர் இந்த தேர்தலில் சிவகங்கை காரைக்குடியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கடந்த தேர்தல்களை பார்க்கும்போது 2021 காங்கிரஸ் கட்சி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 21,589 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குவிச்ச வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,872 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. 2016 காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறாங்க. 2011 அதிமுக வெற்றி பெறாங்க. 18,900 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெறாங்க. ஸோ இந்த ஒரு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கான ஒரு வாக்கு வங்கியானது இருக்கு. நாம் தமிழர் முழுக்க முழுக்க காங்கிரஸை தங்களுடைய சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரியாக தீர்மானிச்சிருக்கிறாங்க. அப்படி நாம் தமிழரினுடைய சீமானவர்களும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கான களமாக இருக்கக்கூடிய காரைக்குடி போட்டி போட போறாரு. ஸோ இங்கே அவருக்கு களம் எந்த அளவுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய பாரம்பரிய தொகுதி, அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில இருந்து இன்னும் பாரம்பரியமான தொகுதி, அதாவது அவருடைய தாத்தா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியை இந்த முறை தேர்ந்தெடுக்கிறாராம். திருவாரூர் தொகுதியில தான் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போறாங்க. திருவாரூர் தொகுதியினுடைய வரலாறு அப்படின்றத பார்த்தா 2021, 16, 11 எல்லாத்துலேயுமே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் வாக்கு வித்தியாசம்னு பார்க்கும்போது இவ்வளவு தொகுதிகளில் பார்த்துருக்கோம். 20,000, 18,000, 10,000, 7,000 இந்த மாதிரி தான் வாக்கு வித்தியாசம் பார்த்துருக்கோம். ஆனால் திமுகவில் திருவாரூர்ல திமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஓட் டிஃபரன்சஸ் மற்ற கட்சிகளோட பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியோட 51,171 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக 2021 ஜெயிக்கிறாங்க. 16 68,366 வாக்குகள் வித்தியாசத்துல 14 கருணாநிதி அவர்கள் தான் வேட்பாளர். 2011 50,249 வாக்குகள் வித்தியாசத்துல திருவாரூர் தொகுதியில வெற்றி பெறாங்க. ஸோ இந்த தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை போட்டியிட போறாராம். அடுத்ததாக அதிமுகவுக்கு சேர்ந்த CV சண்முகம் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிடுறாருன்னு பாத்தீங்கன்னா அவரு கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த முறை ரிஸ்க் எல்லாம் ரொம்ப எடுக்காம மயிலம் தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்திருக்கிறதாக செய்திகளானது கிடைச்சிருக்கு. ஸோ மயிலம் தொகுதியினுடைய முந்தைய வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த 3 தேர்தல்களில் 2021 பாமக கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2230 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவை தோற்கடிச்சிருக்கிறாங்க பாமக.
2016ல் திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க, 2011ல் அதிமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 கட்சிகளுக்குமே வந்து சொற்பமான வாக்கு வங்கியானது மயிலம் தொகுதியில வந்து இருக்கு. பாமகவினுடைய வாக்கு வங்கியும் இருக்கு இங்க. ஏன்னா போன தேர்தலில் பாமக தான் இங்க வெற்றியை பெற்றிருக்கிறாங்க, திமுகவை தோற்கடித்து. ஸோ அந்த ஒரு சூழல் காரணமாக சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடும் போது அவருக்கு சாதகமான ஒரு களம் இருக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் அவருடைய கணக்கு. பாமகவும் என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல வாக்கு வங்கி அதிகரிக்க வாய்ப்பானது இருக்கு. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டி தொகுதியிலிருந்து இப்போ நெய்வேலி தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். சாதகமாக அவருக்கு வந்து அந்த இடத்துல களம் இருப்பதாக அவருடைய அரசியல் கட்சி வட்டாரங்கள்ல குறிப்பிடுறாங்க. அதன் காரணமாக அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு. நெய்வேலியினுடைய முந்தைய வரலாறுன்னு பார்க்கும் பொழுது 2021ல் திமுக வெற்றி பெறாங்க. 977 வாக்குகள் வித்தியாசத்துல பாமகவை வந்து தோற்கடிக்கிறாங்க. 2016லையும் திமுக தான் வெற்றி பெறாங்க. 17,791 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவை வந்து தோற்கடிக்கிறாங்க. 2011ல் அதிமுக வெற்றி பெறாங்க. 8,118 வாக்குகள் வித்தியாசத்துல பாமகவை தோற்கடிக்கிறாங்க. நெய்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக கட்சிக்கான செல்வாக்கானது இருக்கு. ஸோ இங்க வன்னியர்களினுடைய செல்வாக்கு இருக்கு. அது வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு தன்னுடைய சமூக பின்னணி வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் நெய்வேலிக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு அப்படின்றது தான் இதன் மூலமாக தெரியுது. அவருடைய கணக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத தேர்தல் நேரத்தில் தான் பார்க்கணும். திமுகவுக்கும் இங்கே வாக்கு வங்கியானது இருக்கு, பாமக கட்சியும் இங்கே வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ சமூக பின்னணி, அதே மாதிரி திமுகவினுடைய வாக்கு வங்கி, அது போக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான செல்வாக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நெய்வேலி தொகுதியில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக விசிகே கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் வானூர் தொகுதியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மாறுறதாக செய்தி வந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அவருடைய சொந்த ஊராக இருக்கு. 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க 12,738 வாக்குகள் வித்தியாசத்துல. 2016லையும் அதிமுக தான், 2011ல் சிபிஐ கட்சி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. 6,228 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவை வந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க சிபிஐ 2011ல். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இங்கே அதிமுகவினுடைய செல்வாக்கு இருக்கு. வன்னியரசு அவர்களுடைய சொந்த தொகுதி, சொந்த ஊர் அப்படின்றதுனால அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். அப்படி இல்லைன்னா எக்மோர் தொகுதியை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். ஸோ இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர், எக்மோர் அப்படின்னு 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு இடத்துல வன்னியரசு அவர்கள் போட்டி போட போறாரு. தன்னுடைய ரூட்டை வானூர்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் எக்மோருக்கும் மாற்றிருக்கிறாரு வன்னியரசு. நயினார் நாகேந்திரன் அவர்களும் சாத்தூர் தொகுதியை வந்து இந்த முறை கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு தீர்மானிச்சிருக்கிறாராம். 2021ல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் MDMK தான் வந்து 2021ல் சாத்தூர் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க 11,179 வாக்குகள் வித்தியாசத்தில். 16ல் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 11லையும் அதிமுக. இங்கே அதிமுகவினுடைய செல்வாக்கானது இருக்கு. சாத்தூர்னு வரும்பொழுது அவருடைய சொந்த ஊர் வட்டாரத்தில் தான் சாத்தூரும் வருது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இவர் பயணிச்சிருக்கிறாரு. அதிமுகவுக்கான செல்வாக்கானது ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கு. இப்போ இவர் பாஜகவினுடைய தலைவராக அங்கே போட்டி போட போறாரு. சாத்தூர் களம் நயினார் நாகேந்திரனுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு தேர்தலில் தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய ரூட்டெல்லாம் மாற்றி அமைச்சு இந்த தேர்தலுக்கான பணிகளை விறுவிறுப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சேஞ்சஸ் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.